ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். சூர்யா சார் நடிச்சு கார்த்திக் சுப்ராஜோட டேரக்டரில் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகக்கூடிய ரெட்ரோ அந்த படத்துக்கான ஒரு சில முக்கியமான பிளாட் லீக் ஆயிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க்லாம் இப்போ முடிஞ்சு மே 1 ரெடி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கான டீசர் ட்ரெய்லர் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வரப்போகுது. இப்படி இருக்க அந்த டைமில் படத்தோட முக்கியமான ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு. அந்த லைன் என்ன, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஓவரால் நீங்கள் இது எப்படி இல்லாமல் அந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கான அந்த ஒரு ஒன்லைனராக என்ன கிடச்சிருக்கு அந்த கசிஞ்ச விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ இவரோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பியூர் ரத்தம் வெட்டு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஸோ அவங்கள பார்த்து அவங்களுக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வருது. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் கேங்ஸ்டராக இருக்க. அவங்க ஒன்று கேங்ஸ்டரிசம் விட்டுட்டு வா, இல்லை என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்க மேலே இருக்க அதிக லவ்னால பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஒரு கேங்ஸ்டரிசம் விட்டுட்டு வெளியே வராரு. அவங்களுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் மாறிடுறாங்க. ஸோ இதுக்கு இடையில விட்ட கதை தொட்ட கதைலாம் அவரை துரத்தும்ல. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ அப்படி வரதை பார்த்தீங்கன்னா எப்படி இவர் சமாளிக்கிறாரு, இவரும் இவரோட ஒய்ஃபையும் எப்படி இவர் காப்பாற்றிக்கிறாரு அவரோட அந்த பழைய பகையிலிருந்து அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்த படம் போக போகுது. இது மாதிரியான ஜானரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ எஸ், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அந்த படமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரியான ஒரு சாயல்ல தான் இருக்கும். லிவ் பை நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, பென் அஃப்லிக் நடிச்ச படம். ஸோ அதுவும் லிட்டரலி இது மாதிரியான ஸ்டைலில் தான் இருக்கும். மை ஒய்ஃப் இஸ் எ கேங்ஸ்டர்னு ஒரு படம் இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். அதில் ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு அப்பாவியா இருப்பாரு. அது மாதிரி இந்த ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த டைப் ஆஃப் ஜானர் பார்த்தீங்கன்னா இந்த படமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, அவரோட டச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல்ல அவர் இது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறாருன்றதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் எப்பயுமே அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு படங்கள் அந்த கான்செப்டை என்னதான் அவர் கன்சியூம் பண்ணாலும் அதை முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு புரியுற மாதிரி சூப்பரா பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பண்ணிடுவார். அதுல கோட்டை விட மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை தாண்டி கிடைச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவர் அவங்கள லவ் பண்ணதுக்கு அப்புறம் திருந்தணும்னு நினைக்கிறாருல, வருந்தி திருந்தணும்னு நினைக்கிறாருல, அந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவர் தட்ட மாட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் செய்வாரு. அந்த அளவுக்கு இவருக்கு அவங்க மேல லவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்புக்காக தண்டனை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்குலாம் இவர் போயிட்டு வர மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் சாங் ஒன்று வந்திருக்கும். அதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஹீரோயினை நினைச்சு தான் பாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி லிட்டரலி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் லைனுக்கும் இதுக்கும் சிங்க் ஆகுது. மேபி இந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா லவ் லாஃப்டர் வார் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது லவ் தான் ஒரு மெயின் கான்செப்ட், மெயின் ரோலே பிளே பண்ண போகுது. இந்த லவ்வுக்காக எத்தனை உயிரை வாங்க போறோமோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் சூர்யாவுக்கும் அவரோட கேங்ஸ்டர் ஃபேமிலிக்கும் அவரோட கேங்ஸ்டர் எனிமீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த லவ்னால அவர் எப்படி சேஞ்ச் ஆகிறாரு, இந்த லவ் அவர் எப்படி மாத்துது, அண்ட் தென் அந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் இவங்களை என்ன பண்ண வராங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஒரு கிளாஷை நோக்கி தான் அந்த படம் இருக்க போகுது. படி இது என்னதான் சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வைஸ் சீன்ஸை சீக்வன்சஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10 சீன்னாலும் நச்சுன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டாருன்னா டெஃபினட்டா படம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா பரபரவாக பக்காவாக பார்த்தீங்கன்னா நல்ல இடங்களில் பிளேஸ் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக உட்காந்துரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கசிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிளாட் லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா லிட்டரலி பல விஷயங்கள் ஒத்து போகுது. டீசர் ட்ரெய்லர் வரும்போது நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.